ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். களத்தப்பத்துக்கு எப்பவும் போல் அரிசியை ஊற வச்சு அரைக்காமல் சட்டுன்னு வீட்டில் இருக்கிற ரவையை வச்சு ரொம்ப சுலபமாக நல்ல டேஸ்டான ஒரு ரவை களத்தப்பம் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நினச்ச உடனே ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் வாசனைக்காக. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரக வாசனை பிடிக்கலைன்னா சோம்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களால் எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்துக்கு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் கொதி அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. பொடியாய் நறுக்கிய தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் லேசாக இந்த நெய்யில் வறுபட்டு நல்லா சிவக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நாம் இதை வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் கடைசியாக 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த தேங்காயை நாம் அரைச்சி வச்ச மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் கரைச்சி வச்ச வெல்லம் ரொம்ப ஆறிடாமல் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஆப்ப மாவு மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சரியாக வரும். கடைசியாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் ஒரு சின்ன இரும்பு சட்டி இல்லைன்னா ஆப்பச்சட்டியை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த இரும்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் தான் நாம் மாவு சேர்க்கணும். ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சட்டுன்னு கருகிடும் வெள்ளம் இருக்கிறதுனால. இப்போ இதை ஒரு மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா மாவு மேல் பக்கம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி இதுக்கு பதிலாக ஆப்பச்சட்டியில் கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவு சேர்த்துக்கலாம். ஆப்பச்சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் மாவு சேர்க்கணும். மாவு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுடுங்க. இப்போ மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சுலபமான அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.